திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். பேரவைத் தலைவர்களே, மறுபடியும் எதிர்க்கட்சி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டார். இப்போ நான் திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். ஒண்ணு என்ன, எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தையை எழுதல, பேசல, அலட்சியமும் இல்ல. பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க. நீங்க என்ன நிறைய பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எல்லாம் மந்திரி சொல்ற பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. பேசுறதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் தெளிவா பதிவு பண்ணிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் 3 தரம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருகிறது என்று சொன்னாலும் சரி, அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால், இதை விட நீங்கள் வேதாந்தா அக்காவுக்கு நேரடியாக பேசிவிடலாம். முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. இப்ப பிரச்சனைகள் எல்லாம் மூடிக்கொண்டு நமக்கு வேண்டியது என்ன? அந்த திட்டத்தை இங்கு அனுமதிக்க கூடாது என்பதுதான் நம்ம திட்டம். அதற்கு முதலமைச்சர் உங்களையும் சேர்த்துதான் நான் இருக்கிற வரையில் அதை வரவிட மாட்டேன் என்று ஒரு தரத்துக்கு 3 தரம் பிரகடனம் செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலமைச்சருடைய இந்த உறுதியை நம்பி நாங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லியிருந்தால் அதுதான் பெருமையாக அதான் பண்ண போறாங்க முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் காலதாமதம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் நான் கேட்டுக் கொடுக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்க்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக் கொடுக்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏலம் விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உள்ளது. அடுத்த சென்டர் சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே அரசு கொண்டு. எனவே அவர்கள் ஏலம் விட்டாலும் அவருக்கு குத்தகை விடுகிற அதிகாரம் இவர் கையில் தான் இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த அரசு அவருக்கு குத்தகைக்கு கூடப்படாட்டும். எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசு ஒன்றிய அரசு எங்களை ஒன்று செய்துவிட முடியாது. அதை எதிர்க்கின்ற வல்லமை தைரியமும் எங்கள் முதலமைச்சர் கொண்டு.